2025 இஸ் கம்ப்ளீட். இந்த 2025ல நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம், நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருப்போம், பட் எதையுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் நீங்க மட்டும் இல்லை, நானுமே நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைச்சிருக்கா, பட் எதையுமே ப்ராப்பராக பண்ணதும் கிடையாது. நம்ம எல்லாருமே பேசிக்காக பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங், ப்ரொகாஸ்டினேஷன், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன். இந்த மூணுத்தையும் நம்ம எப்போ பிரேக் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். பிகாஸ் இது மூணுத்தையும் ஏன் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, பிகாஸ் வி ஆர் நாட் ரிச். ஸோ நம்ம ரிச் ஆகணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நம்ம ரிச்ன்றது மணி லெவலில் மட்டும் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட், கான்ஃபிடன்ஸ், நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. மணி இருந்தால் மட்டும் நம்மளால் ரிச்சாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. மணி இல்லாதவங்களும் எவ்வளோ பேர் அவங்களோட கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட்டை வச்சு அவங்க ரிச்சாக காமிச்சிட்டு தான் இருக்காங்க. 2025 முடிய நாளையிலேருந்து கரெக்டாக 75 டேஸ் இருக்குது. இந்த 75 டேஸில் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 75 டேஸில் நிறைய பேர் வந்து 90 டேஸில் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 75 டேஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 60 டேஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், 30 டேஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் ப்ராப்பராக உண்மையான்னு கேட்டால் எனக்குமே தெரியாது. பிகாஸ் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சக்சீட் ஆயிருக்கு. நான் இதை நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன், பட் 1 டேஸ் 2 டேஸ் பண்ணியிருக்கேன். 3rd டே பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. பிகாஸ் ப்ரொகாஸ்டினேஷன், இல்லைனா நம்ம இது பண்ணுறது கரெக்டான்ற ஓவர் திங்கிங். தேர்ட் என்னன்னா, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணணும், நம்ம தான் எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணாமலே நம்ம வந்துடும். ஸோ இதெல்லாம் ப்ரொகாஸ்டினேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த 3 ஸ்டெப்பையும் பிரேக் பண்ணி, ஸோ என் லைஃப்பில் என்னென்னலாம் நான் பண்ணணும்னு நினச்சனோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த சேனலில் போஸ்ட்டும் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், வேக்கப் இயர்லி. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்னையில் இருக்கேன், பட் ஆனால் நான் ஊரில் இருந்த வரைக்கும் நான் ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock 5:30 அந்த ரேஞ்சில் எழுந்துட்டு இருந்த ஒரு ஆள். பட் இங்கே வந்து 7 o'clock 8 o'clock டெய்லி 8 o'clock எழுந்துக்கிறேன். 45 minutes 1 hourல நான் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். பட் இதே என் லைஃப் ஸ்டைலாக இருந்துச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் நான் வீட்டில் இருந்தப்போ ஹோம் ஒர்க் அவுட்டாச்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன், பட் இங்கே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ பிகாஸ் நான் லேட்டாக எழுந்திருக்கிறேன். ஸோ அதனால் நான் நாளையிலேருந்து இயர்லியாக வேக்கப் பண்ணணும். பிஃபோர் 6 ஐ வாண்ட் டு பி வேக். 6க்கு முன்னாடி நான் வேக்கப் பண்ணேன்னா அட்லீஸ்ட் எனக்கிட்ட 1 hour ஆச்சு இருக்கும். அந்த 1 hourல நான் எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், புக்ஸ் ரீட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே என்னுடைய டே டு டே லைஃப்பில் நான் இன்பில்டாக பண்ணணுன்ட்டு நிறைய நாள் நான் திங்க் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேனே தவிர எக்ஸிக்யூட் பண்ணதே கிடையாது. பட் திஸ் டைம் ஐ எக்ஸிக்யூட் தி. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 10 pages புக்ஸ் ரீட் பண்ணுறேன். ஆல்ரெடி 2-3 புக்ஸ் நான் வச்சிருக்கேன், புக்ஸ் படிக்கவும் செஞ்சுருக்கேன். பட் கண்டினியூஸாக டெய்லியும் படிச்சிருக்கேனான்னு கேட்டால் கிடையாது. சில புக்ஸ்லாம் நான் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கேன், பட் ரெகுலராக படித்தது கிடையாது. ரெகுலராக புக்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 days 3 days படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிச்சிருக்கேனான்னு கேட்டால் கிடையாது. ப்ரொகாஸ்டினேட் பண்ணி தூக்கி போட்டுருவேன். அந்த புக்கு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அடுத்து இன்னொரு புக்கு வாங்குவேன், அதை ஒரு 10 நாள் படிப்பேன், அதுக்கப்புறம் அது தூக்கி போட்டுருவேன். பட் திஸ் டைம் இந்த 75 டேஸ்க்கு நான் டெய்லி 10 pagesன்னு 750 days சாலிடாக படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். படிக்கவும் செய்வேன். பட் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் அது இந்த ஒர்க்கை நான் பண்ணணும்னு நினச்ச எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் டேவாக இருந்தாலும் சரி நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் போவேன். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ட்ரிங்கிங் 2 liters ஆஃப் வாட்டர் டெய்லி. ஸோ ஆவரேஜாக 3 to 4 liters குடிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இது ரெய்னி சீசன், நான் தண்ணியே அதிகமாக குடிக்காத ஒரு ஆள். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் 2 to 3 liters குடிப்பேனான்ற கேட்டால் ரொம்பவே டவுட் தான். என்னால் குடிக்கவும் முடியாது, ஏன்னா வயிறுமே சடனாக குடித்தா நம்ம உடம்பு பாடியுமே ஏற்றுக்காது. ஸோ அதனால் 2 liters மட்டும் ட்ரிங்க் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் எ ஸ்கில் அண்ட் மாஸ்டர் இட். ஸோ ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுறது தான். கண்டினியூஸாக 75 days எந்த ஒரு ப்ரொகாஸ்டினேஷனும் இல்லாமல் 75 daysக்குமே ஏதாவது ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சில ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், பட் எல்லாத்துலேயும் நான் அரைகுறையாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு ஸ்கில்லை மட்டும் சூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ 5th one என்னன்னா, டெய்லி எக்ஸசைஸ். டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ நான் ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடும். பட் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும்ல, அதனால அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes ஆச்சு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிருங்க. கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் டாக்குமெண்ட்டாகவும் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா 75 days கழிச்சு ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் வச்சு நான் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத ஒரு ப்ராப்பர் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ 6th one பார்த்தீங்கன்னா, நோ சுகர் டயட். இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் என்னுடைய ஃபேஸ் ஃபேட்டை குறைக்கணுன்றதுக்காக சுகர் கட்டில் இருந்திருக்கேன். 10 days சுகர் கட் பண்ணுவேன், நெக்ஸ்ட் 1 day சாப்பிடுவேன், அடுத்து ஒரு 10 days சுகர் கட்டில் இருப்பேன், அடுத்து ஒரு நாள் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றதுல தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ரெகுலராக சுகர் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சுகர் பட் ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதை உங்களோட லைஃப்க்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுகர்னால நிறைய பேர் ஏஜ்டான மாதிரி தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. பட் நான் அதை சேஞ்ச் பண்ணணும், என்னோடய ஃபேஸ் ஃபேட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஃபேஸையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், என்னோட நல்லா க்ரூம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சுகரையுமே கட் பண்ணலான்னு இருக்கேன். பட் கம்ப்ளீட்டாக சுகர் அவாய்ட் பண்ணணும்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் வீட்டில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால் எப்போவாது கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துக்கிறது சரி. ஒரு வாட்டி பைட் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. பட் நம்ம அதை கிரேவிங்ஸ் எடுத்து கண்டினியூஸாக பண்ணால் தான் தப்பு. ப்ராப்பரான ரொட்டீனில், ப்ராப்பரான மைண்ட் செட்டில் ஒரு டைம் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு ஒரு 10 days once 20 days once அப்படி எடுக்கிறதுல கண்டிப்பாக தப்பே கிடையாது, தாராளமாக எடுக்கலாம். ஸோ அதை தான் நான்
நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை கண்டினியூஸாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன இந்த 6 திங்ஸை தான் நான் இந்த 75 டேஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸோட நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டோட வரேன். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you guys.